தமிழ்நாடு அரசு பள்ளியிலேருந்து ஒரு சூப்பரான டீச்சர் ஜாப்க்கான வேலை வந்து குடுத்துருக்காங்க. இதுக்கான மினிமம் ஏஜ் என்ன? யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம்? என்ன குவாலிஃபிகேஷன்ஸ்? இதுக்கு எக்ஸாம் இருக்கா? என்ன அப்படின்றத எல்லாத்தையுமே நம்ம வீடியோல போய் டீட்டெயில்டா இப்ப வந்து நம்ம வந்து பார்க்க போறோம். ஸோ அதுக்கு முன்னாடி தமிழ்நாடு போஸ்ட் ஆஃபீஸ் 2025 ஜிடிஎஸோட ரிசல்ட்காக எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க. 1 ஆர் 2 டேஸ்ல வந்து கண்டிப்பா வந்து மெரிட் 1 லிஸ்ட் வந்து ரிலீஸ் பண்ணிருவாங்க. ஏற்கனவே நம்ம டீடைல் வீடியோஸ் வந்து எப்படி டாக்குமெண்ட் வந்து வெரிஃபிகேஷன் பண்றது, எப்படி நம்ம அப்ளை பண்ண செலக்ட் பண்றதுக்கான ட்ரிக்ஸ், என்னோட ஸ்ட்ராட்டஜி எல்லாமே நான் வந்து வீடியோ ஆல்ரெடி போஸ்ட் பண்ணியிருக்கேன். 290 மார்க் எடுத்தவங்க கூட எப்படி இதில் செலக்ட் ஆயிருக்காங்கன்ற எல்லா டீட்டெயில்ஸுமே நான் வந்து வீடியோவை ஆல்ரெடி மேக் பண்ணி போட்டிருக்கேன். ஸோ நிறைய பேர் என்கிட்ட வந்து கேட்குறது கட் ஆஃப் எப்போ, ரிசல்ட் எப்போ அப்படின்னு வந்து கேட்டுட்ருக்கீங்க. ஸோ 1 ஆர் 2 டேஸில் கண்டிப்பாக ரிலீஸ் ஆயிரும். ஸோ சேனலை வந்து நீங்கள் வந்து கண்டினியூஸாக ஃபாலோ பண்ணிகிட்டே இருங்க. நோட்டிஃபிகேஷன்ஸ் பெல்லை ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. டெலகிராம்ல அண்ட் வாட்ஸ்அப்லேயும் மறக்காமல் ஜாயின் பண்ணிடுங்க. ஸோ ஒன்ஸ் வந்து நம்ம ரிசல்ட் வந்த உடனே இமிடியேட்டாக வந்து நம்ம ரிசல்ட்டுக்கான அப்ளிகேஷன்ஸை, அதுக்கான ப்ரொசீஜர், டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் எல்லாமே நம்ம டெலகிராம் அண்ட் இந்த வாட்ஸ்அப் குரூப்லேயுமே போஸ்ட் பண்ணுவோம். வீடியோவும் நம்ம வந்து போஸ்ட் பண்ண போகிறோம். ஸோ கண்டினியூஸாக ஃபாலோ பண்ணுங்கள். இதுதான் இதுக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன். ஸோ கேந்திர வித்யாலயா சிவகங்கையில் இருக்க மாவட்டத்திலேருந்து தான் நமக்கு இந்த நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஜாப் வந்து ஒரு வாக்இன் இன்டர்வியூ வந்து நடந்துட்டுருக்கு 2025. என்னென்ன போஸ்டிங்ஸ் வந்து இருக்குது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, 21 ஃப்ரைடே அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்னென்ன இன்டர்வியூஸ் வந்து நடக்கும்னா, ப்ரைமரி டீச்சர்ஸ்க்கு, அதாவது ஸ்போர்ட்ஸ் கோச், நர்ஸ், யோகா டீச்சர், மியூசிக் டீச்சர், தமிழ் டீச்சர், ஸ்பெஷல் எஜுகேஷன், ஸோ இவங்களுக்குலாம் வந்து நடக்கும். ஸோ வந்து 22 வந்து பார்த்தீங்கன்னா சாட்டர்டே. ஸோ சாட்டர்டே வந்து டிஜிடி, ஸோ ட்ரேட் கிராஜுவேட் டீச்சர்ஸ்க்கு வந்து இங்கிலீஷ், மேக்ஸ், சயின்ஸ் அண்ட் சோஷியல் ஸ்டடீஸ் பற்றி நடக்கும். பிஜிடியில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ், மேத்தமெட்டிக்ஸ், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி, கம்ப்யூட்டர் சயின்ஸ், காமர்ஸ் அண்ட் எக்கனாமிக்ஸ், கம்ப்யூட்டர் இன்ஸ்ட்ரக்டர், டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர். ஸோ இந்த ஜாப்க்கான இன்டர்வியூஸ்லாம் 22 வந்து நடக்கும். வென்யூ வந்து நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி பிஎம் ஸ்ரீ கேந்திர வித்யாலயா ஸ்ரீனிவாச நகரில் இது இருக்குது. சிவகங்கா ரோடில் வந்து இருக்குது. இதுதான் இதோட வென்யூ. ஸோ நீங்கள் இங்கே போய் தான் வாக்கின் இன்டர்வியூ ஃப்ரைடே அண்ட் சாட்டர்டே வந்து அட்டன் பண்ணணும். அதாவது 21 அண்ட் 22 மார்ச். நீங்கள் வந்து விசிட் பண்ணிவிட்டு இந்த ஃபார்ம் இருக்கு இல்லையா, இந்த லிங்க்கில் வந்து போயிட்டு நல்லா வந்து செக் பண்ணிக்கோங்க. உங்கள் எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா, உங்கள் குவாலிஃபிகேஷன், சேலரி டீட்டெயில்ஸ்லாம் ஓகேவானு. மினிமம் சேலரி வந்து 19,000லேருந்து 1 lakh சேலரி வர இவங்க இந்த எஜுகேஷனுக்கு கொடுக்குறாங்க. இந்த ஃபார்மில் போயிட்டு நீங்கள் வந்து ஃபில் பண்ணிவிட்டு 8:30க்கெல்லாம் வந்து வென்யூக்கு வந்து ரீச் ஆயிடணும். 10 o'clock வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து க்ளோஸ் ஆயிரும். ஸோ ஸ்க்ரீனிங் டெஸ்ட் வந்து இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இன்டர்வியூ வந்து முடிகிறதுக்கு ஈவினிங் வர ஆகும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கு நீங்கள் ப்ரிப்பேர்டாக வந்து போங்க. ஸோ இந்த ஃபார்ம்லாம் வந்து ரெடியாக ஃபில் பண்ணிவிட்டு அந்த ஃபார்ம் எடுத்துகிட்டு தான் நீங்கள் இந்த வென்யூக்கு போய் இப்போ வந்து அப்ளிகேஷன் ஃபார்ம் எப்படி ஃபில் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கான எல்லா லிங்க்கையும் நான் டெலகிராமில் வந்து போஸ்ட் பண்ணுறேன். ஸோ நீங்கள் டெலகிராமில் இருந்து லிங்க்கை வந்து நீங்கள் எடுத்துக்கலாம். இதில் வந்து அப்ளிகேஷன்ஸ் ஃபார்ம் வந்து பார்த்தீங்கன்னா டீச்சர்ஸ் செக்ஷன் 25 to 26 வந்து அட்டென்ட் பண்ண போகிறோம். போஸ்ட் அப்ளைட் ஃபார் வந்து உங்களுக்கு எந்த போஸ்ட் வந்து இதில் சூட்டபுளாக இருக்குமோ அதை இங்கே மென்ஷன் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட நேமை வந்து பிளாக் லெட்டர்ஸில் தான் என்டர் பண்ணணும். அதாவது கேபிட்டல் லெட்டர்ஸில் உங்கள் நேமை வந்து என்டர் பண்ணிக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு ஃபார்மே நீங்கள் வந்து கேபிட்டல் லெட்டரில் என்டர் பண்ணுங்கள். ஸோ அப்போ தான் அவங்களுக்கும் வந்து எந்த ஒரு இஷ்யூ இருக்காது. ஸ்பெல்லிங் மிஸ்டேக் எதுனாலையும் ஃபார்ம் ரிஜெக்ட் ஆகாது. ஸோ எல்லாமே வந்து கேபிட்டல் லெட்டர்லேயே ஃபில் பண்ணிக்கோங்க. அடுத்து உங்களோட ஃபாதர் நேம் இல்லைனா ஹஸ்பண்ட் நேம் இங்கே வந்து என்டர் பண்ணிக்கோங்க. உங்கள் டேட் ஆஃப் பர்த், ஏஜை என்டர் பண்ணிக்கோங்க. சைடில் வந்து ஒரு டப்பா மாதிரி இருக்குல்ல, இதில் உங்கள் ஃபோட்டோ, உங்கள் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோவை இங்கே வந்து நீங்கள் அட்டாச் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் உங்களோட ஃபோன் நம்பர், ஜெண்டர் என்ட்ரு பண்ணிவிட்டு 2 ஃபோன் நம்பர் கொடுங்க. ஏன்னா ஒரு நம்பரில் வந்து எடுக்காட்டியும் இன்னொரு நம்பரில் காண்டாக்ட் பண்ணுறதுக்கு வசதியாக இருக்கும். நெக்ஸ்ட் உங்கள் இமெயில் ஐடி தான் ரொம்ப முக்கியம். இதை கரெக்டாக தெளிவாக வந்து கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து உங்களோட பெர்மனண்ட் அட்ரஸ் என்னவோ அதை என்டர் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் தான் நம்ம ஃபில் பண்ண போகிறோம். எந்த இயரில் பாஸ் பண்ணோம், நம்ம பர்சன்டேஜ் மார்க்ஸ் என்ன, எந்த சப்ஜெக்டு எல்லாமே நம்ம ஃபில் பண்ண போகிறோம். கிளாஸ் 10, 12, கிராஜுவேஷன், போஸ்ட் கிராஜுவேஷன்ஸ் இருக்குது. ஸோ இதிலெல்லாம் நீங்கள் வந்து எவ்வளோ முடிச்சிருக்கீங்களோ உங்களோடதுக்கு ஏற்ற மாதிரி ஃபில் பண்ணிக்கோங்க. 10th தான் முடிச்சிருக்கீங்க அப்படின்னா இந்த ஃபர்ஸ்ட் காலத்தில் என்டர் பண்ணிக்கோங்க. எந்த இயரில் பாஸ் பண்ணீங்க,
உங்கள் கிளாஸ் அண்ட் டிவிஷன்ஸ் பர்சன்டேஜ் மார்க்ஸ் என்ட்ரி பண்ணிக்கோங்க. இல்லை நான் 12th வரை முடிச்சிருக்கேன் அப்படின்னா நெக்ஸ்ட் காலத்தை ஃபில் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களோட டிகிரிக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் இதில் காலம் வைஸ் ஃபில் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி உங்களுக்கு டீச்சிங் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்னா உங்களோட ப்ரொஃபஷனல் குவாலிஃபிகேஷன்ஸ் பிஎட் ஒரு எம்எட் முடிச்சிருக்கீங்க அப்படின்னா அதையும் இதில் நீங்கள் மென்ஷன் பண்ணிக்கோங்க. இல்லைன்னா வேறு ஏதாவது டிகிரி முடிச்சிருக்கீங்கன்னா அதர்ஸில் ஸ்பெசிஃபை பண்ணிடுங்க. இப்போ டீச்சிங் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்னா ஏதாவது ஸ்கூலில் ப்ளே ஸ்கூலில் நீங்கள் டீச் பண்ணியிருந்தாலும் பரவாயில்ல. அந்த பொசிஷன் எந்த வருஷத்துலேருந்து எந்த வருஷம் வரை டீச் பண்ணீங்க, உங்களோட நம்பர் ஆஃப் இயர்ஸ், உங்களோட சப்ஜெக்ட்ஸ் எல்லாத்தையும் இதில் உங்கள் டீச்சிங் எக்ஸ்பீரியன்ஸாக கம்ப்ளீட்டாக ஃபில் பண்ணுங்கள். இது ஆப்ஷனல் தான், இல்லைன்னா விட்டுருங்க. ஆல்ரெடி நீங்கள் சிடிஇடி டெஸ்ட் வந்து எழுதி குவாலிஃபை ஆகிருக்கீங்க அப்படின்னா எஸ் ஆர் நோ வந்து கொடுத்துக்கோங்க. அப்படி நீங்கள் வந்து குவாலிஃபை ஆகிருக்கீங்க அப்படின்னா அது எந்த இயர் அப்படின்றத நெக்ஸ்ட்டு டேஷ் போட்டிருக்காங்கல்ல இங்கே ஸ்பெசிஃபை பண்ணிவிட்டு அதில் நீங்கள் ப்ரைமரியாக செகண்டரியாக இல்லை போத் அப்படின்றதையும் இதில் நீங்கள் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். உங்களுக்கு டீச்சிங் வந்து ஹிந்தி அண்ட் இங்கிலீஷ் ரெண்டுலேயும் கம்ஃபர்டபுள்னா எஸ் கொடுங்க, இல்லைன்னா நோ கொடுத்துக்கோங்க. உங்களுக்கு கம்ப்யூட்டர் நாலேஜ் இருக்குது அப்படின்னா எஸ் கொடுங்க, இல்லைன்னா நோ கொடுத்துக்கோங்க. ஸோ இதெல்லாம் வந்து நல்லா ரீட் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபார்ம் ஃபில் பண்ணுறதுக்கு முன்னாடி கம்ப்ளீட்டாக அதை ஒரு 2 தடவையாவது ரீட் பண்ணிக்கோங்க. கீழே வந்து ஃபைனலாக நீங்கள் எந்த பிளேஸ்லேருந்து வரீங்க, இன்னைக்கான டேட்டை வந்து ஃபில் பண்ணிவிட்டு சிக்னேச்சர் வந்து மேலே வந்து போஸ்ட் பண்ணிடுங்க. கீழே வந்து உங்களோட ஃபுல் நேம் தான் என்ட்ரு பண்ணணும். ஸோ தெளிவாக ஃபுல் நேம் கேபிட்டல் லெட்டரில் கூட என்ட்ரு பண்ணிக்கோங்க. ஸோ இப்படி தான் இந்த ஃபார்மை வந்து எப்படி வந்து ஃபில் பண்ணணுன்றது இப்போ உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த ஃபார்மையும் நீங்கள் வென்யூக்கு கொண்டு போகணும். இப்போ வந்து டீட்டெயில்டாக எந்தெந்த போஸ்ட்டுக்கு எந்தெந்த குவாலிஃபிகேஷன்ஸ் இருக்குன்றத தெளிவாக வந்து பார்க்கலாம். ஸோ பிஜிடி அப்படின்னு எடுத்திங்கன்னா ப்ரைமரி கிராஜுவேட் டீச்சர்ஸ்க்கு வந்து 2 years ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் கிராஜுவேட் வந்து எம்எஸ்சி கோர்ஸ் வந்து பண்ணியிருக்கணும். பிஜிடி இங்கிலீஷ் நீங்கள் எடுக்கிறீங்கன்னா இங்கிலீஷ் தெரிஞ்சிருக்கணும். ஹிந்தினா ஹிந்தி ஆர் சான்ஸ்கிரிட் எனி ஒன் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ மேக்ஸ், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, ஸோ அந்தந்த டிவிஷன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி இருக்கணும். இல்லைனா நீங்கள் ஒரு பிஎட் ஆர் ஈக்குவலன்ட் டிகிரி ஃப்ரம் எனி ரெகக்னைஸ்ட் யூனிவர்சிட்டிஸில் வந்து முடிச்சிருக்கணும். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு கம்ப்யூட்டர் நாலேஜ் வந்து இருக்கணும் இந்த பிஜிடி பொசிஷனுக்கு. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா நீங்கள் பிஜிடி வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் எடுக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு அட்லீஸ்ட் 50% ஆஃப் மார்க்ஸ் வந்து இருக்கணும். பிஇ ஆர் பிடெக் வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஆர் ஐடியில் வந்து தான் நீங்கள் வந்து முடிச்சிருக்கணும். இல்லைனா டிப்ளமோ வந்து முடிச்சிருக்கணும் எனி ரெகக்னைஸ்ட் யூனிவர்சிட்டி. பிஇ ஆர் பிடெக் வந்து எனி ஸ்ட்ரீமில் நீங்கள் முடிச்சிருக்கலாம். அதோடு சேர்த்து நீங்கள் பிஜி வந்து டிப்ளமோ கம்ப்யூட்டர் சயின்ஸில் முடிச்சிருந்தீங்கன்னா, இல்லைனா எம்எஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஆர் எம்சிஏ வந்து பண்ணியிருக்கலாம். இல்லைனா பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஆர் பிசிஏ பண்ணியிருக்கலாம். இல்லைனா பிஜி டிப்ளமோ இன் கம்ப்யூட்டர் அண்ட் பிஜி வந்து எனி ஸ்ட்ரீமில் வந்து பண்ணியிருக்கலாம். பி லெவல் ஃப்ரம் டிஓஇஏசிசி இல்லைனா போஸ்ட் கிராஜுவேட் டிகிரி இருக்குது. ப்ரொஃபிஷியன்சி இன் இங்கிலீஷ் வந்து கம்பல்சரின்னு வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டிஜிடிக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான் உங்களுக்கு 50% ஆஃப் மார்க்ஸ் வந்து பேச்சுலர் டிகிரியில் வந்து வேணும். ஸோ காம்பினேஷன்ஸ் ஆஃப் சப்ஜெக்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ என்னென்ன சப்ஜெக்ட்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து பார்க்குறீங்களோ கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஹிந்தியா, இங்கிலீஷா, சான்ஸ்கிரிட்டா, மேக்ஸா, கெமிஸ்ட்ரியா, ஸோ அதுக்கேற்ற ரிலவெண்ட் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அடிஷ்னலாக உங்களுக்கு கம்ப்யூட்டர் நாலேஜும் இதில் வந்து தெரிஞ்சிருக்கணும். ஸோ உங்களுக்கு சிடிஇடி எக்ஸாம் ஸ்கோர் பண்ணி நீங்கள் அந்த ஸ்கோர் வச்சுருந்தீங்கன்னா அது உங்களுக்கு அடிஷ்னல் அட்வான்டேஜ் இந்த டிஜிடிக்கு அப்ளை பண்ணுறதுக்கு. ஸோ நல்லா வந்து கம்ப்ளீட்டாக வந்து ரீட் பண்ணிக்கோங்க அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி. ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம வந்து பார்த்துக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து என்ன சப்ஜெக்ட் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா பிஆர்டியில் வந்துட்டு ப்ரைமரி டீச்சருக்கு வந்து குவாலிஃபிகேஷன் வந்து சீனியர், செகண்டரி ஆர் ஈக்குவலண்ட் வித் 50% ஆஃப் மார்க்ஸ் இருக்கணும். இல்லை அப்படின்னா நீங்கள் கிராஜுவேஷனில் 50% ஆஃப் மார்க்ஸ் வித் பிஎட் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். ஸோ உங்கள் குவாலிஃபிகேஷன்ஸ் வந்து பேச்சுலர் ஆஃப் எஜுகேஷன்ஸ் எனி ரெகக்னைஸ்ட் யூனிவர்சிட்டி லைக் நீங்கள் கம்ப்ளீட்டாக வந்து 3 years ஆர் 4 years வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். 50% ஆஃப் மார்க்ஸ் உங்களுக்கு இருக்கணும். சிடிஇடி டெஸ்ட்டோட ஸ்கோர் வந்து உங்களுக்கு இருக்கணும். ப்ரொஃபிஷியன்சி வந்து ஹிந்தி அண்ட் இங்கிலீஷ் மீடியம் வந்து கேட்டிருக்காங்க. கம்ப்யூட்டர் நாலேஜும் கேட்டிருக்காங்க. பிஆர்டி மியூசிக்னால 50% ஆஃப் மார்க்ஸ் வந்து ரெகக்னைஸ்ட் யூனிவர்சிட்டியில் உங்களுக்கு வேணும். இப்போ நீங்கள் கம்ப்யூட்டர் சயின்ஸ் கோர்ஸ் எடுக்க போகிறீங்க அப்படின்னா அந்த போஸ்ட்டுக்கு வந்து உங்களுக்கு பேச்சுலர் டிகிரி வந்து சயின்ஸ் சப்ஜெக்ட் இல்லைனா மேக்ஸ் வந்து ரெகக்னைஸ்ட் யூனிவர்சிட்டி வேணும். அதோடு சேர்த்து போஸ்ட் கிராஜுவேட் டிப்ளமோ இன் கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஃப்ரம் த கவர்மெண்ட் ரெகக்னைஸ்ட் யூனிவர்சிட்டியும் போட்டிருக்காங்க.
பிஜி டிகிரி இன் எனி சப்ஜெக்ட்ஸ் போஸ்ட் கிராஜுவேட் டிகிரி இருந்தால் உங்களுக்கு ஓகே. இதே நீங்கள் வந்து கோச் ஆகணும்னு நினைக்கிறீங்க கேம்ஸ் அண்ட் ஸ்போர்ட்ஸில் அப்படின்னா யூனிவர்சிட்டி டிகிரி வந்து வேணும் வித் ரெகனைஸ் டிப்ளமோ இன் ஃபிசிக்கல் எஜுகேஷன்ஸ்க்குலாம் உங்களுக்கு ஏற்ற மாதிரி வேணும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் என்னென்ன போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ண போகிறீங்களோ அதுக்கேற்ற ரிலவெண்ட் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு இருக்கான்னு வந்து பார்த்துக்கோங்க. யோகா நர்ஸ்க்கு வந்து போட்டிருக்காங்க, டிப்ளமோ இன் நர்சிங் வேணும். ஸோ பிஏ ஆர் பிஎஸ்சி சைக்காலஜியில் முடிச்சிருந்தாலும் ஓகே வித் சர்டிஃபிகேட்ஸ் ஆஃப் டிப்ளமோ இன் கவுன்சிலிங் வந்து வேணும். மினிமம் 1 years ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கேட்குறாங்க ஃபார் அகடமிக் கவுன்சிலிங். ஸோ கவுன்சிலிங் வந்து மினிமம் 1 year ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நீங்கள் கவுன்சிலிங் வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து கொடுத்துருக்கணும். வித் பிளேஸ்மெண்ட் நாலேஜும் உங்களுக்கு வந்து வேணும்னு போட்டிருக்காங்க. தமிழ் நீங்கள் எடுக்கிறீங்கன்னா உங்களுக்கு பேச்சுலர் டிகிரி இன் தமிழ் பிஎட்டில் 50% ஆஃப் மார்க்ஸோடு எடுத்திருக்கணும். இந்த வீடியோவில் இப்போ உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நீங்கள் எப்படி இதுக்கு வந்து அப்ளை பண்ணணும், உங்களுக்கு எப்படி கிடைக்கும், எந்த வென்யூக்கு போய் எந்த டைமில் இன்டர்வியூ வாக்கின் அட்டென்ட் பண்ணணும்னு நீங்கள் வந்து வாக்கின் அட்டென்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னா அந்த டேட்டை வந்து கமெண்ட்டில் மறக்காமல் வந்து தெரியப்படுத்துங்க. ஸோ இதே மாதிரி நம்ம போஸ்ட் ஆஃபீஸ்க்கான எல்லா அப்டேட்ஸும் வந்து கொடுத்துட்ருக்கோம். 295 மார்க்ஸ் எடுத்தவங்க கூட நம்ம சேனல் பார்த்து செலக்ட் ஆகிருக்காங்க. ஸோ இந்த சீக்ரெட்ஸ் எல்லாமே நம்ம சேனலில் அப்டேட் பண்ணிட்டே இருக்கோம். இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க நீங்களும் சீக்கிரமாக கவர்மெண்ட் ஜாப்பில் வந்து பிளேஸ் ஆகணுன்றதை நான் ப்ரேயர் பண்ணிகிட்ருக்கேன். ஒருவேளை உங்களுக்கு கிடச்சிருச்சுன்னா அதையும் மறக்காமல் கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. இதே மாதிரி நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் வந்து உடனுக்குடனே தெரிய டெலகிராம்லேயும் ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.